எப்போதும் முகத்தில் புன்னகை தவள எங்களோட பிரயாணம் பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த புன்னகைன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா மனதில் புன்னகைக்கும் போது உங்களுடைய இதயம் அனைத்தும் அற்புதமாக வேலை பார்க்கும். அதனால் புன்னகையுடன் நம்ம எல்லா காரியமும் செய்வோம். முகத்தில் புன்னகை தவளட்டும். இது முதல் முறையாக மௌனி அமாவாஸ்யை, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பதிவு செய்யப்படுகிறது. 144 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுக்கு இது ஆரம்பித்து தருகிறேன். முதலில் சடசக்கர பேதன், அதாவது வலமிருந்து இடமாக கிளாக் வைஸில் சுற்றுறது மாதிரி அந்த சக்கரத்தை அந்த இடத்துல நினைக்கணும். அதோடு அது எந்த கலர் சொல்கிறோமோ அந்த கலரை நினைக்கணும். நினச்சிக்கிட்டு அந்த நீங்கள் இந்த பீஜ மந்திரமான அந்த வாயில் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை என்னோடு சேர்ந்து முதல் மூச்சு இழுத்து சொல்ல வேண்டும். பாக்கி விவரங்கள் அனைத்துமே செப்பரேட்டாக உங்களுக்கு எல்லா விவரமும் தரப்படும். அதனால் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். முதலில் மூலாதார சக்கரா, ரூட் சக்கரா என்பார்கள். இதில் உங்களுக்கு பண வரவு, உங்களுடைய ஆத்ம சக்தி பெருகும். இப்போ சக்கரம் சுற்றுவதாக நினைக்க வேண்டிய இடம் முதுகின் தண்டுவடம் அடிப்பாகும். எங்கேருந்து உட்காந்துருக்க இருப்பிடம் அடிப்பாகும் முதுகில் இருக்கோ அந்த இடத்துல சக்கரம் சுற்றுற மாதிரி நினைக்கணும். நிறம் சிவப்பு, கண்களிலும் அந்த சக்கரம் சுற்றுற இடத்துலையும் சிவப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எழுத்து ல இம். இப்போது 3 முறை சொல்ல போகிறோம். அதையே மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. தரையிலோ சேரிலோ சோபாவிலோ தண்டுவடத்தை நிமிர்த்தி நேராக நிமிர்ந்து உட்காருங்கள். நல்ல மூச்சு இழுத்து ஆரம்பிங்கள். அடுத்து தொப்புளுக்கு 1 இன்ச்சு கீழ் முதுகு தண்டுவிடத்தில் நிறம் ஆரஞ்சு, எழுத்து வ இம் வம். இது மனிதனின் உணர்வுகளையும் இனப்பெருக்கத்தையும் தூண்டவல்லது. இந்த மந்திரத்தை இளைஞர்கள் செய்வதன் மூலம் அவர்கள் குடும்பத்தில் மிகவும் இனப்பெருக்கம் அதிகமாக உருவாவதற்கு நல்ல காரணமாக அமைகிறது. ஆனால் அதே வேளையில் முதியவர்கள், இறைவனை தேடுபவர்கள் இந்த மந்திரத்தை செய்வதற்கு பதிலாக அந்த முதல் மந்திரமான இந்த வ இம் சொல்கிறதுக்கு பதிலாக ல எம் சொல்லி முதல்ல அந்த மூலாதார சக்கரத்தையே அதே இடத்துல எங்கே தண்டுவிட ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல இருந்து சுற்றுற மாதிரி இந்த 3 தடவையும் சேர்த்து 3க்கு பதிலாக 6 தடவையாக சொல்ல வேண்டியதான். ஆனால் இளைஞர்கள் குடும்ப நலத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவர்கள் எப்போது மாதிரி வாயும் வம்னு சொல்லி, அதாவது தொப்புளுக்கு நேராக பின்புறம் தண்டுவடத்தில் அதிலிருந்து 1 இன்ச்சுக்கு கீழே அந்த இடத்துல சக்கரம் சுற்றுற மாதிரி கலர் ஆரஞ்சு பீஜ மந்திரம் வாயும் ஆரம்பிப்போம்.
வ வ வ அடுத்து தொப்புளுக்கு 2 இன்ச் மேல், அதாவது இதயத்திலிருந்து தொப்புளுக்கும் இடைப்பட்ட இடத்துல நிறம் மஞ்சள். எழுத்து ர ர இம் ரம். மூச்சு எழுத்துக்கொள்ளும். ர ர ஹார்ட் சக்கரா இடம் நெஞ்சுக்குழியிலிருந்து இதயத்திலிருந்து நேர பின்னாடி உள்ள தண்டுவடத்தில் உள்ள இடம். நிறம் பச்சை, கலர் கிரீன். பீஜ மந்திரம் ய இம் யம். இது அன்பு, பாசம், விசுவாசத்தை மேம்படுத்த வல்லது. இப்போ மூச்சை இழுத்துக்கிறோம். ய த்ரோட் சக்கரா தொண்டை குழிக்கு நேராக பின்னாடி உள்ள தண்டுவடத்தில் உள்ள இடத்துல சக்கரம் செய்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்க. நிறம் ப்ளூ, நீலம், கலர் நீலம். எழுத்து பீஜ மந்திரம் ஹ இம் ஹம். இது கம்யூனிகேஷனை, பேச்சாற்றலை வலுப்படுத்தக்கூடியது. மூச்சு எழுத்துக்கிறோம். தேடை சக்கரம், அதாவது நெற்றி பொட்டுக்கு நேராக, அது 3வது கன்றாங்களோ அதுக்கு நேராக பிடரியில் உள்ள இடம். அந்த இடத்துல கலர்
கத்திரி கலர், பர்பிள் கலர்னுவாங்க. கத்திரி கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கலர்னு வச்சுக்கிறோங்க. இதில் என்னன்னு சொன்னால், ஓம்ன்றது மந்திரத்தை, அதாவது ஓம்ன்றது சொல்கிறது நீங்கள் நார்மலாக புதுசாக இருக்கும்போது சொல்கிறதுனா சொல்லுங்கள். இல்லைன்னா உண்மையான விதம் வந்து தொப்புள் கொடியிலேருந்து ஓம் ஆரம்பிக்குது. அதுதான் கரெக்டான. ஓம் தொப்புள் கொடியில் போய் பிறப்புறுப்பை தொட்டு அப்படியே நேராக தண்டுவடம் மூலியமா அப்படியே ஓம்னு அதை இழுத்து மேலே கொண்டு போய் என்ன அந்த இது பிடரியில வரும்போது அந்த சக்கரம் சுடுறது மாரி கத்திரிப்பு கலரில் சத்திரம் சுடுற மாரி 1, 3 தடவ அப்படி சுத்துற மாரி பார்த்துட்டு, அப்படியே அந்த அ சவுண்ட மேல எடுத்துட்டு போகணும். அ மேல அப்படியே உச்சாந்தல வெளிய அப்படியே மேல. ஏன்னா, இதுதான் நம்ம ஓம்ன்ற மந்திரம். அது பிரணவ மந்திரம். அத வந்து அது கனெக்ட் ஆகும். அப்போ போகும்போது, நம்ம அந்த சந்திர, சூரியன், செவ்வாய் கிரகம்லாம் கிராஸ் பண்ணி அப்படி போற மாரி பார்த்துட்டு, அந்த கிரகங்கள பார்த்துட்டு, அடுத்து மேல போனா பால்வழி. பால்வழி மண்டலத்தில தான் அந்த ஓம்ன்ற சவுண்டு சுத்திக்கிட்டு நாசாவே சொல்லுது. அப்ப அது ஒரு ரவுண்டு மாரி அந்த பால்வழி கண்ணுக்கு மாரி தெரியணும். அதில போய் டச் பண்ணி விட்டுறணும். அதாவது நம்ம ஓம் உடம்புக்குள்ளேருந்து எடுத்து நாபியிலேருந்து அதாவது தொப்புள் கொடியிலேருந்து எடுத்து, நம்ம பிரபஞ்சத்தோட இணைச்சு விட்டுறணும். நம்ம சவுண்ட அங்க இணைச்சு விட்டுறோம். அது திருப்பி வராது. என்ன, அத இணைச்சு விட்டுறணும். அந்த மாரி 3 தடவ சொல்றோம். ஓகே. ஓ சடசக்கர வேதத்தின் கடைசி மந்திரம் க்ரௌன் சக்கரம். இதுவரைக்கும் பூரா தண்டுவங்க இடத்துல இயங்குச்சு. இது வந்து உச்சந்தலையில, அதாவது க்ரௌன் சக்கரான்னுவாங்க. அங்கே வந்து கலர் வயலட் கலர். நல்லா அவங்களுக்கு தெரிஞ்ச கலர் தான். இது அதுலேருந்து உச்சியிலேருந்து அந்த ஓம் மந்திரம் போய் என்ன அதில் 3 சுத்து அந்த க்ரௌண்ட் கலரில், அதாவது வயலட் கலரில் 3 சக்கரம் சுத்துற மாரி ஃபீல் பண்ணிட்டு, அந்த பீஜ மந்திரம் ஆ, ஊ, இம் என்ன அது 3 தடவ சுத்துற மாரி பண்ணிட்டு, அப்படியே நேரா மீண்டும் அந்த சூரிய, சந்திர கிரகணங்களுக்குள்ள அப்படியே போயி, மேல பால்வழி மண்டபத்தில போய் டச் பண்ணிட்டு, ஆனா இது திரும்பி வருது. உச்சியிலேருந்து போயிட்டு, திரும்பி வந்து உச்சிய தொட்டு, உச்சியில வரும்போது அங்கேருந்து மேல வரும்போது ஒளியோட வர்றது மாரி ஃபீல் பண்ணணும். இப்படி ஒளி வந்து நேரா உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் போயி, திருப்பி உச்சி வரைக்கும் ஏத்தணும். இந்த ஆ, ஊ, இம்ன்றத. ஓகே. இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். மூச்சு இழுத்துக்கிறோம். ஆ, இப்ப நீங்க மூச்ச இழுத்து சகஜமா விடுங்க. கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். இப்போது மன்னிப்பு பிரேயர். இதை கேட்கும்போது காதுக்குள்ளே இருந்து புகை வெளியே வர்ற மாரி நெனச்சுக்கிருங்க. நான் சொல்ல சொல்ல சேர்ந்து சொல்ல முயற்சிங்க. பிரபஞ்சத்தின்
அனைத்து உயிர்களிடத்தும் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பத்தினரோ, எனது உறவினர்களோ அல்லது முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ அல்லது தங்கள் உறவினர் மற்றும் முன்னோர்களையோ ஏதாவது கடுஞ்சொற்களினாலோ கொடும் எண்ணங்களினாலோ தகாத செயல்களினாலோ எப்போதாவது காயப்படுத்தியிருந்தால் நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்னும் தீயில் இதுவரை தடையாயிருந்த எதிர்மறை அதிர்வுகள், எதிர்மறை ஆற்றல்கள் முழுமையாக எரிக்கப்படட்டும். மேலும் சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை வலுப்படுத்த நான் மன்றாடி வேண்டுகிறேன். அடுத்தது ஹோபோனோபோனோ மந்திரம். இது மிகவும் பவர்ஃபுல் மந்திரம். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே மிகவும் முக்கியமானது. எனது வாழ்க்கையிலேயே பல இடங்களில் நான் உபயோகப்படுத்தக்கூடியது. இதையும் நீங்கள் பயன்பாட்டில் செய்யும்போது நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்தளவுக்கு ஒரு கேடயமாக இதை பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம்தான். ஓகே, இதை சொல்லும்போது அப்படியே கண்கள் மூடினிலே இருக்கட்டும். நான் சொல்வதை நீங்கள் திரும்ப சொல்லும்போது அதை உணர்ச்சி பூர்வமாக சொல்லணும். உதாரணமாக, மை டியர் மணி அப்படின்னு சொன்னோம்னா அந்த நேரத்தில் கண்ணுக்கு முன்னால் அப்படியே பணங்களும் தங்கங்களும் அப்படியே மஞ்சள் கலரில் தங்க காசுகளும் அப்படியே பேலை பேலையாக கொட்டுறது மாதிரி அப்படி உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அப்படியே உருவப்படுத்திக்கிறணும். அடுத்தது, ஐ ஆம் சாரி அப்படின்றீங்கன்னா நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக அதை மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கணும். அடுத்தது, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னும் போது அந்த மன்னிப்பை கையேந்தி கேட்குற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தேங்க்யூ அப்படியே உள்ளேருந்து ஒருத்தவங்க தேங்க்ஸ் கிவன் சப்மிட் பண்ணுறீங்க. அப்போ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக ரொம்ப மனப்பூர்வமாக சொல்லணும். ஒவ்வொரு வாசகமும் மனப்பூர்வமாக தான். அடுத்தது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உலகத்திலேயே ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள ஒருத்தவங்க ஐ லவ் யூ சொல்கிறீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணி சொல்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஐ லவ் யூ சொல்லணும். அப்புறம் ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மன்னிக்கப்பட்டுட்டோம் அப்படின்ற மன நிறைவோடு சொல்கிறது மாதிரி சொல்லணும். என்ன பாக்கி எல்லாமே நான் சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். நோ ப்ராப்ளம். பதிவு செய்யப்பட்டது ராமநவமி என்று பதிவு செய்யப்பட்டது. அதனுடைய ஒரிஜினல் காட்சி இதில் பதிவாயிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் கண்களை திறந்தெல்லாம் பார்க்க வேணாம். இதில் த்ரூ அவுட்டாக நீங்கள் கண்களை திறந்து பார்க்க தேவையில்லை. இது நீங்கள் முடிச்சுட்டு பகல் நேரத்தில் எப்போயாச்சும் நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னு சொன்னால் அப்போ பார்த்துக்கலாம். தவிர இப்போ கண்கள் திறந்து பார்க்க வேணாம். அதை கேட்டுட்டு அப்படியே நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். இன்று ராமநவமி. இன்று ராமருக்கு இன்னொரு பெயர் வந்து சூரியவன்சி அப்படின்வாங்க. அதாவது சூரிய வம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்வாங்க. ரகுபதி நந்தன். அதாவது இது அயோத்தியா கோவிலில் இந்த வருடம் ராமநவமி அன்று சரியாக 12 மணி அளவில் சூரிய வெளிச்சம் நேராக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய சிலையில் நெற்றியில் இது சூரிய திலகம்னுவாங்க. சூரியனால் திலகமிடுவது மாதிரி நேராக நெற்றியில் வந்து ஒளி வெளிச்சம் பதிகிறது. அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. அதோடு சேர்த்து நம்ம அந்த பதிவிலேயே நம்ம ஹோபோனோபோனோ மந்திரத்தையும் சொல்லுவோம். இதிலிருந்து தொடங்குவோம். தற்சமயம் கண்கள் மூடிய நிலையிலேயே தொடருவோம். நீங்கள் வீடியோ பார்க்குறது அப்புறம் வேறு சமயத்தில் பார்த்துக்கிறோங்க. இப்போ நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது அப்போ நீங்கள் கண்ணை திறந்து பார்க்க வேணாம். ஓகே, இப்போது தியானத்தை தொடருவோம். ஹோபோனோபோனோ. ஓம் நமச்சிவாய.
My dear Mani, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Jai Sri Ram. Om Namah Shivaya. My dear Mani, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Jai Sri Ram. Om Namah Shivaya. My dear Mani, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Jai Sri Ram. Om Namah Shivaya. My dear Mani, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Jai Sri Ram. Om Namah Shivaya Namaha. My dear Mani, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Jai Sri Ram. Om Namah Shivaya Namaha. My dear Mani, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Jai Sri Ram. Om Namah Shivaya Namaha. My dear Mani, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Jai Sri Ram. Thank you. ஏற்கனவே நீங்கள் ஆரம்பத்திலே தம்ஸ்அப் பீ போட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி போடாதவங்க குரூப்பில் மீண்டும் தம்ஸ்அப் பீன்னு போடுங்க. 2 வீடியோவும் பார்த்து முடியும் போது தம்ஸ்அப் சி போட்டுருங்க. மூளை வளர்ச்சியை தூண்டக்கூடிய சூப்பர் பிரெயின் யோகா. இது 3 நிமிடம் செய்வதன் மூலம் 30 நிமிடம் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய முழு பலன் தரக்கூடிய சூப்பர் பிரெயின் யோகா. வேறு ஒன்றும் இல்லைங்க, தோப்பு கரணம் போட போகிறோம்.
மேலும் இதுவரை உட்கார்ந்து செய்த தியானத்திற்கு ஒரு மாற்றாக கையை காலை உதறி சிறிது அங்கே இங்கே நடந்து ஆசுவாசப்படுத்தி கொள்ளப் போகிறோம். இப்போ எழுந்திருச்சு நின்று இந்த இதை செய்ய போகிறீங்க. வேறு ஒன்றுங்க, தோப்பு கரணம் நம்ம இடது கையினால் வலது காதையும் வலது கையினால் இடது காதையும் பிடிச்சி நம்ம இப்போ அந்த தோப்பு கரணம் முக்கி போடுவோம்ல, அதுதான் பண்ண போகிற வரணும்ல. ஆனால் இதில் உட்காரும்போது மூச்சை இழுத்தும் நம்ம உக்கி நிமிரும்போது, அதாவது கீழே போய் மேலே வரும்போது அந்த மூச்சை வெளியே விட்டும் இந்த மாதிரி செய்ய போகிறோம். ஓகே, மனதில் வைக்க வேண்டியது, இந்த இது பண்ணும்போது நம்ம நாக்கை மேலே உள்ள அன்னத்தோடு கொஞ்சம் இணைத்து வைத்து பண்ணணும். இது மட்டும்தான் ஞாபகத்தை வச்சுக்கிறேங்க. நான் இது ஒன்றும் இந்த தோப்பு கண்ணம் போகிறத நான் ஒன்றும் செஞ்சு காமிக்க போகிறதில்ல. நான் சொல்ல நீங்கள் செய்யுங்க. அதுலேயும் யாருக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கோ அவங்க தயவுசெய்து நீங்கள் பண்ணாதீங்க. எக்காரணத்தை கொண்டும். நம்பர் 2 யாருக்கு பெண்களுக்கு மாத பிரச்சனை இருக்கோ அவங்களும் இது செய்ய தேவையில்லை. இருந்தாலும் அவங்க உட்காந்த மேனிக்கே இது செய்கிறது மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். தயாராகிட்டீங்க, செய்வோமா? 14 தோப்பு கரணம் போட போகிறோம். ஓகே, நவ் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, ஃப்ரீயாக சுவாசப்படுத்திக்கிறீங்க. ஓகே, மூச்சு இழுத்து விடுங்க, அப்படியே வாய்நாள் விடுங்க. அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிறீங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் உங்கள் கேனில் இருந்தோ பானையில் இருந்தோ 2 கிளாஸில் தண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒன்று நீங்கள் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்துக்கிறேங்க. ஒன்று சின்ன கிளாஸில், ஒன்று இன்னொரு தண்ணி. அது என்னன்னா, கூட்டு பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு நீங்கள் உண்மைக்கே நம்ம குடிக்கிற தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள். உண்மைக்கே அந்த தண்ணீர் தீர்த்தமாக மாதிரி இருக்கும். நல்லா நீங்கள் சுவைத்து சிப்பாக குடிக்கலாம். அப்போ உண்மைக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். நீங்கள் இந்த குடித்த தண்ணியை எடுத்து இன்னொரு சின்ன கிளாஸில் உள்ளதை எடுத்து நம்ம வீட்டில் உள்ள பானையிலையோ கேன்லேயோ நம்ம வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க குடிக்கிறதுக்கு அதை கொண்டு போய் ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பயன் உள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டீங்க, கை காலில் உதறி ஃப்ரீ ஆகிக்கிட்டீங்க. இப்போ மீண்டும் உங்களுடைய சேர்லேயோ இல்லை சோஃபாவிலையோ இல்லை நீங்கள் தரையிலையோ உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் உட்காந்துக்கிடலாம். என்ன கால் நீட்டு கூட உட்காந்துக்கிடலாம், அது உங்கள் வசதி. உட்காந்து அடுத்த அஃபர்மேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அஃபர்மேஷன், கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும், கைகள் குபேர முத்திரையில். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கூடவே உரக்க சொல்லணும். எனக்கும் எனது குடும்பம் மற்றும் என்னை சார்ந்தவர்களுடனான உறவுமுறை நாளுக்கு நாள் மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறது. எனது உடல் நலம், மனநலம், ஆன்ம நலம் நாளுக்கு நாள் மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறது. நான் எனது உடலுக்கு தேவையான
சத்துக்களை சரியான அளவில் கொடுப்பதுடன் உண்ணும்போது நிதானமாக 32 முறைக்கு மேல் மென்று உண்பதால் ஒவ்வொரு செல்லும் நல்ல ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறது. முறையான தியானம், அளவான ஆழ்ந்த உறக்கம், தேவையான சூரிய ஒளி, வேண்டிய அளவு தண்ணீர், எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக கையாளும் மனப்பக்குவம், இவை அனைத்தும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இளமைக்கு திரும்ப உதவுகிறது. தினமும் இரவு 7 மணிக்குள் முன்னரே எளிமையான உணவை முடித்துவிட்டு ஒன்பது மணிக்கு மேல் ஸ்கிரீன் பார்ப்பதை தவிர்த்து 10 மணிக்கு முன்னர் யோக நித்ரா பயிற்சியுடன் இரவு சங்கல்பம், லைஃப் கோல் விசுவலைசேஷன் ஆகியவையுடன் இரவு உறக்கம் மேற்கொள்வதால் ஆழ்மனதில் நன்மாற்றங்களை பதிவு செய்வதுடன் இரவு உறக்கமே தியானமாகி மாற்றம் பெறுகிறது. அதிகாலையில் உற்சாகமாக எழுவதுடன் கேப்டன் பாஸ்கர் மகா தியானத்தில் காலையில் சடசக்கர பேதன் மற்றும் தனக்கும் மற்றவர்களுக்கும் கூட்டு பிரார்த்தனை, தண்ணீர் தியானம் ஆகியவை செய்வதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியுடன் தினவாழ்வை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடிகிறது. சுறுசுறுப்பான நடை, இளமை துள்ளும் உடல், சரியான எடை, பொலிவான முகம், தெளிவாக முடிவெடுக்கும் சிந்தனை, உற்சாகமூட்டும் பேச்சு என்று இலக்கை நோக்கி பயணிப்பதால் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உணர்கிறேன். என்னை எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையுடனும் எடுத்த எந்த காரியத்திலும் பெருவெற்றி பெறுபவனாகவும் எனது இலக்குகளை எளிதில் அடைய உதவும் வகையில் சரியான மக்கள், சந்தர்ப்பங்கள் மற்றும் நிகழ்வுகளை எனக்கு சாதகமாக இயங்க வைக்கும் பிரபஞ்சத்திற்கு கோடானு கோடி நன்றிகள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்காக அஃபர்மேஷன் சொன்னோம். அடுத்து மற்றவங்களுக்காக சொல்கிற அஃபர்மேஷனோட இது ஒரு குரூப் ப்ரேயர்னு சொல்லலாம்.
நான் சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லணும். நமது கேப்டன் பாஸ்கர் மகா தியான குடும்பத்தில் இணைந்துள்ள ஒவ்வொருவரும் மற்றும் இவ்வுலக மக்கள் அனைவரும் தங்கள் நோக்கத்தை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையிலும் நல்ல உடல் நலம் மற்றும் மனநலத்துடனும் உறவுமுறை மேம்பட்ட அபரிதமான வாழ்க்கை வாழ எனது மனதார பிரார்த்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அஃபர்மேஷன் கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும், கைகள் குபேர முத்திரை. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கூடவே உறக்க சொல்லணும். நெக்ஸ்ட் வாட்டர் ப்ரேயர். ஆம், தண்ணீர் தியானம். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதுடன் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கு காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான வீதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்திற்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமற நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு மற்றும் கழிவு வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூலகாரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. என் உடல்நிலை வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள்
தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை அள்ளி அள்ளி கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என எப்பொழுதும் நம்புகிறேன். உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகளை மட்டுமே கவர்ந்தெழுக்க உதவும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும். உங்கள் 2 கையும் எடுத்து நல்லா ரப் பண்ணிக்கிடுங்க. நல்லா சூடு பறக்க தேய்ங்க. அப்படியே கண்களில் ஒத்திட்டு விரல் நுனியை அப்படியே பார்க்குற மாதிரியே மெதுவாக தரங்க. இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிற தண்ணிக்கு நன்றி சொல்லிட்டு சிப்பாக எடுத்து மெதுவாக குடிக்கலாம். நீங்கள் நம்ம கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுனால, அதாவது ஒரு சாதாரண தண்ணீர் இப்போ உண்மையான தீர்த்தமாக மாறி இருக்கு. நீங்களே அதை சிப் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைவேற வேண்டிய விருப்பங்களை நீங்கள் வரமாக வேண்டிட்டு நன்றியோடு எடுத்து சிப்பாக குடிக்கலாம். இந்த அதிகாலை பொழுதில் நம்ம செய்கிற இந்த மகா தியானத்தினால நம்ம ஃபுல் டே லாங்காக புத்துணர்வாக இருப்போம். நீங்கள் இதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு உயிரோட வாழ்வாதாரமான நீர் பிரார்த்தனை மூலம் நல்ல ஒரு அற்புத தீர்த்தமாக மாறி இருக்குது. இந்த அற்புத சக்தி வாய்ந்த இந்த நீரை நம்ம நன்றி உணர்வோடு நம்ம அதுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம மெதுவாக சிப்பா சாப்பிட்லாமா? நல்ல உணர்வான இந்த தீர்த்தத்தை குடிக்கும்போது நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் நீங்கள் புத்துணர்வு பெறதை பார்க்கலாம். இதோட இன்னொரு கிளாஸ்லேயோ தண்ணியிலையோ வச்சுருப்பீங்க, செகண்ட் கிளாஸு. அதை நம்ம வீட்டில் இருக்கிற உள்ளவங்களுக்கு அவங்க குடிக்கிறதுக்காக கேன்லேயோ இல்லை பானையிலையோ ஊற்றிடலாம். அல்லது சமையலுக்கு பயன்படுத்தலாம். அல்லது செடி அல்லது அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தினால ஒரு
எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பலனை தரும். நன்றி உணர்வு நேரம். நீங்கள் அதாவது இந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய நோட்புக்கில் ஒரு 10 பேருக்கு உங்களுடைய நன்றி அறிதலை நீங்கள் உடனே எழுதுங்க. ஒன் பை ஒன்னாக எழுதுங்க. அது பெற்றோராக இருக்கலாம், உங்கள் உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், நேற்றைய நாளில் உங்களுக்கு எந்தெந்த வகையில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்கள ஞாபகப்படுத்தி எழுதலாம். இல்லை உங்களுடைய காரு, பைக்குக்கு நீங்கள் பயன்படுத்துகிற வண்டிகளுக்கு நன்றி சொல்லலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்லேருந்து, குளிக்கிறதுலேருந்து, பாத்ரூம்லேருந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லலாம். ஐயா, உடல் உறுப்பு முக்கிய காலெல்லாம் பார்த்தீங்கன்னா, காலை தொங்க போட்டால் எப்போவுமே வீங்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் ரொம்ப யூத்துன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்க கால் வீங்குறது உண்மைக்கே உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கால் தொங்க போட்டால் வீங்கும். இது ஒரு 4 வருஷமாக ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் இந்த கிளாஸுக்கெல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சரி நம்மளும் ஊருக்கே சொல்கிறோம், அப்போ நம்ம எதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலை டெய்லி இது குளிக்கும்போது, சோப்பு போடும்போது, இந்த கால் எனக்காக நாள் பூரா உழைக்குது, இந்த கால்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லி அந்த சோப்பு போட்டு அந்த நன்றி தெரிவிக்கும்போது அக்கறையோடு நன்றி தெரிவிப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த கையில் கால் வீக்கம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஏன்னா இது மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ காதுக்கே சோப்பு போடுறீங்க, குளிக்கும்போது சோப்பு போடுறீங்க. எனக்கு இந்த காது எவ்வளோ விலைக்கு எனக்கு எல்லாம் செவி செல்வத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் சோப்பு போட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் அக்கறையாக சோப்பு உருவி பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கலாம். இது போனால் ஆகாயம், கடல், காற்று வழி, மரங்கள், செடி, கொடி எத்தனை இருக்குது எல்லாமே நம்மளுக்கு பயன்படுது. அனைத்துக்குமே நன்றி அறிதலை தெரிவிக்கலாம். ஏன்னா நன்றி அறிதல் உங்களுக்கு தனியாக ஒரு சப்ஜெக்டே நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா பிரபஞ்ச விதி உங்களுக்கு தெரியும். யாரிடம் நன்றிகள், இது ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்மளுக்கு இவ்வளோ நாளாக தெரியாமையே இருந்திருக்கும் வாழ்க்கை பாதையில். அதாவது யாருக்கு நன்றி அறிதல் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அபரிதமாக கொடுக்கப்படும். யாரிடம் நன்றி அறிதல் கம்மியாக இருக்கோ அப்போ அவங்கள்ட்ட இருக்கிறதும் பறிக்கப்படும். சிம்பிளான ஃபார்முலா வச்சுருக்காங்க பிரபஞ்ச விதியாக. அப்போ இதை முதல்ல செய்ய பாருங்கள். அடுத்தது, நீங்கள் தினமும் குறைந்தபட்சம் ஒரு 5 பேருக்காச்சும் டெய்லி ஒரு 2 பேரையாச்சும் இணைச்சி விட பாருங்கள். எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லுங்கள். இது ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க பல பேருக்கு. அது போக டெய்லி ஒரு 5 பேரை காலையில் எழுப்ப பாருங்கள். ஆனால் நீங்கள் காலையில் 5 டெய்லி ஒரு 4:30க்கோ 4:45க்கோ எழுப்புறீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக 4 நாள் கழிச்சு உங்களும் எழுப்ப போகிறாங்க. அதனால் நீங்கள் ஆனால் புதுசாக வர்றவங்கள கிரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுங்கள். அது போக உங்களால் இயன்ற உதவியை, இதுவும் ஒரு உதவி தான். பணமாக செய்யணும்னு தான், பணம் இருந்தால் பணமாக செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி உதவிகளை நம்ம குழுவின் வளர்ச்சிக்கு தங்களால் இயன்ற, நானும் உங்களுக்கு எவ்வளோ தொலைக்கு முயற்சிக்க முடியுமோ உங்களுடைய மனவளம், உடல் நலம் அண்டு வருமான மேம்பாடு அண்டு உடல் நோயின்றி வாழ அற்புத ஆரோக்கிய வாழ்வதற்கு உங்களுக்கு உள்ள சப்ஜெக்ட், இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட் எடுத்து உங்களுக்கு நிறையா கொடுக்கறதுக்கு நான் இந்த விஷயத்தை கடைப்பிடிக்கிறேன். நீங்கள் உங்களால் முடிந்த குழு வளர்ச்சிக்கு தக்க முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அதோட குழுவில் உங்களுடைய வாய்ஸ் மூலமாகவோ இன்றைய கிளாஸ் எப்படி இருந்துச்சு, இதுக்கு அடுத்தது ஒரு வீடியோ வரும், அதையும் பார்த்துட்டு டெய்லி சின்ன ஒரு குறிப்பு, ஒரு நன்றி உணர்வோடு தெரிவியுங்கள். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்வு மிகவும், நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாரிசுகள், அதாவது அனைத்து சந்தோஷமும் ஐஸ்வர்யத்தோடும் வாழ்வாங்கு வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்க துடிக்கும் பிரபஞ்சத்திற்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி.